யுத்தம் பண்ணுகிறவர் நமக்காக யாவற்றையும் அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். மாத்திரமல்ல, இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் மனதார இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இணைந்திருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்திக்க அவர் விரும்புகிறார். God bless you. ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றும் நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறேன். ஒரு அருமையான ஒரு காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை ஆங்கிலத்தில் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் வாசிக்கும்போது இன்னும் அழகாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். For you have judged in my favor, from your throne you have judged with fairness. நீர் எனக்கு சாதகமான தீர்ப்பு அளித்தீர், உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீதியுடன் தீர்ப்பளித்தீர். ஹல்லேலூயா. எனக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கிறவர் நீர், சிங்காசனத்திலிருந்து நீதியாய் தீர்ப்பளிக்கிறவர் நீர் என்று சங்கீதக்காரன் தேவனை பார்த்து சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாராம்? நமக்கு சாதகமாக நம் பட்சத்தில் அவர் நமக்கு நீதியாய் அவர் சரி கட்டுகிறார், நீதியை சரி கட்டுகிறார், தீர்ப்பை வழங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு நீதியை செய்கிற ஒரு நியாயாதிபதி உண்டு. நீதியாய் அவர் தீர்ப்பளிக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, இத்தனையோ விதமான அநியாயமான அந்நீதியான தீர்ப்புகள் உங்களையும் அறியாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தீர்ப்புகள் அளிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த உலகமே பார்ப்பீர்கள் என்றால் ஒரு அந்நீதி உள்ள ஒரு உலகம்தான். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், என் பிறப்பிலிருந்தே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குறை இருக்கிறதுனாலே மற்றவர்களெல்லாம் முன்னேறி செல்லும் பொழுது அவர்களோடு கூட நான் ஈடாக வர முடியலை, இந்த குறைபாடு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இது ஒரு அநியாயமான அந்நீதியான தீர்ப்பு என் வாழ்க்கையில் வழங்கப்பட்டது போல இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை சரீர பிரகாரமான குறையாக இருக்கலாம், இல்லது புத்தியில் ஞானத்தில் ஒரு குறைவு இருக்கிறதுனால எல்லாவற்றிலும் பின்தங்கி இருக்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கிறது போல இருக்கலாம். அல்லது உங்களுக்கு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் மருத்துவ அறிக்கையில் இந்த நோயிலிருந்து நீ குணமடையவே மாட்டாய் என்று வரும் பொழுது அது ஒரு அந்நீதியான தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் கூறப்பட்டது போல அது காணப்படலாம். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எவ்வளவு கடினமாய் உழைத்து எவ்வளவோ நீங்கள் பிரயாசப்பட்டாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படாமல் தக்க வைத்திருக்கிறது போல காணப்படலாம். நீங்கள் சொல்ல, ஒரு அந்நீதியான தீர்ப்பு எனக்கு கொடுக்கப்படும், எனக்கு மாத்திரம் ப்ரொமோஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு மாத்திரம் வர வேண்டிய அந்த ஊதிய உயர்வு எனக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லது டாக்டர்ஸ் உங்களை பார்த்து சொல்லலாம், இனி நீங்கள் பிள்ளையே பெற முடியாது, அது ஒரு அந்நீதியான ஒரு தீர்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்தது போல இருக்கும். டாக்டர் அவங்க செய்கிறத செய்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்லுகிற அந்த காரியம் ஒரு தீர்ப்பை போல உங்களுடைய வாழ்க்கையில் வந்தது போல நீங்கள் காணப்படலாம். அல்லது சொல்லலாம், இந்த குறிப்பிட்ட ஜாதியில் நான் பிறந்ததுனால அநியாயமாக என்னை பகைக்கிறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க, என்னை வேண்டான்னு பகைக்கிறாங்க, நான் கேட்டேனா, இப்படி நான் பிறக்கணும்னு நான் கேட்டேனா, இது என்னமோ என் மேலே சுமத்தப்பட்ட ஒரு அந்நீதியான ஒரு தீர்ப்பை போல இருக்கிறதே என்று ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கலங்கலாம். எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், நான் நல்லா எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து முன்னேறணும்னு நினைத்தாலும் அந்த அளவுக்கு தொடர்ந்து படிக்கிறதுக்கு பொருளாதாரம் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. மற்ற பிள்ளைங்களாம் நல்ல காலேஜில் படித்து அவங்கெல்லாம் முன்னேறும் பொழுது இந்த பொருளாதார பின்னடைவுனால நான் மாத்திரம் வேலைக்கு போகணும், நான் மாத்திரம் படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. இது ஒரு அந்நீதியான தீர்ப்பு
என் வாழ்க்கையில் சுமத்தப்பட்டது போல இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். எனக்கு பிரியமானவர்களே, மற்றவங்களை பார்த்து இதான் உன்னுடைய விதி, உன் நிலைமை இப்படி தான் இருக்கும், நீ இதை சகித்து தான் ஆக வேண்டும் என்று மற்றவங்க சொல்ல அநீதியான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், தவறாக நடத்தி இருக்கலாம். இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய இருதயத்தில் சோர்ந்து போய் நீங்கள் துக்கித்து அழுது, நான் இவ்வளவு அநியாயத்தை இந்த வாழ்க்கையில் நான் சகிக்க வேண்டியதற்கு நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் இந்த காரியத்தெல்லாம் நான் இந்த வழியாய் நான் போக வேண்டும் என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒருவேளை முறையிடலாம். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இப்படி இருக்கிறது என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த உலகமே பார்த்தீங்கன்னா ஒரு அநீதியும் அநியாயமான ஒரு உலகத்தில் தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அநியாயமான தீர்ப்புகள் கூறப்படுகிற ஒரு உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் இந்த அமைப்பே ஒரு கொடூரமான அநீதியான ஒரு அமைப்பாக இருக்கிறது. The world system itself, it's such a way that is so much injustice, so much unfairness. எல்லா இடத்துலையும் அநியாயமான காரியங்கள் தலையோங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இப்படி என்று நாம் கேட்கும் பொழுது, கர்த்தர் உலகத்தை இப்படி அவர் சிருஷ்டிக்கவில்லை. உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் நல்லதாய் அழகாய் அது சிருஷ்டித்தார், நன்மையாய் இருக்கிறது என்று அவர் அதை கண்டார். ஆனால் நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்களாம், சாத்தானிடத்தில் அவருடைய அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை ஆதாமும் ஏவாளும் விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த முழு உலகமும் பிரபஞ்சமே அந்தகார லோகாதீன்பதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இவ்வளவு அநீதிகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். 1 யோவான் 5:19 விதமாய் சொல்லுகிறது, நாம் தேவனால் உண்டாய் இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே, சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளே கிடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 4:4 வாசித்து பார்க்கும்போது, இந்த உலகத்திற்குள்ள ஒரு அதிபதி ஒருவன் உண்டாம். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் தேவனாய் அவன் இருக்கிறான், அவன் ஒரு போலி தேவன், அவன் கர்த்தர் அல்ல. இந்த சாத்தான் இந்த உலகத்தின் தேவனாய் இருக்கிறான், அந்தகார லோகாதிபதியாய் இருந்து முழு உலகத்தையும் பொல்லாப்புக்குள்ள அநீதிக்குள்ள அவன் ஆழ்த்தி இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நீதி இல்லையா, ஒரு நியாயம் இல்லையா, என்னுடைய நியாயத்தை யார் சரி கட்ட போகிறா என்று உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஒருவேளை முறையிட்டு கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியுடைய தீர்ப்பை எல்லாம் மாற்ற ஒரு தேவாதி தேவன், ஒரு பரலோக நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது என்று மறந்து போகாதீங்க. சிங்காசனத்தில் நீதி உள்ளவராய், நீதி செய்கிறவராக தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில் இருந்து நீதி உள்ளவராய் அவர் தீர்ப்பளிக்கிறவர். உங்களுக்கு சாதகமாய் தீர்ப்பை நியாயமாய் தீர்க்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட எதிர்மறையான தீர்ப்புகள் அளிக்கப்பட்டு இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கிற, அதை மாற்றுகிற அதிகாரமுடையவர் ஒருவர் உண்டு என்பதை மறந்து போகாதீங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 50 அதிகாரம் 14 வாசித்து பார்க்கும் பொழுது, நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். ஹல்லேலூயா. தேவனுடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம், ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்ப்பீர்கள் என்றால், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறார். உங்களுடைய நீதியை அவர் பட்ட பகலை போல அவர் பிரகாசிப்பிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உனக்கு நீதியை சரி கட்ட அவர் உண்மை உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். ஒரு சகோதரர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு விரோதமாக எத்தனையோ பொய் வழக்குகளெல்லாம் என் மீது சுமத்தி, மாத்திரமல்ல என்னுடைய லாயரையும் இன்னும் மற்ற அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரையும் அவங்க லஞ்சம் எல்லாம் கொடுத்து எனக்கு விரோதமாக தீர்ப்பை எனக்கு விரோதமாக அவங்க திருப்பிட்டாங்க. அதான் ரொம்ப மனம் உடைந்து போனாராம். அநியாயமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. அவங்க சொன்னார், நான் அதை ஏற்றுக்கொள்ளலை, அந்த தீர்ப்பு, அந்த தவறான தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ளலை. நான் என்ன செய்தான் என்றால், ஐ அப்பீல் டு த ஹையர் கோர்ட். ஹைகோர்ட்டில் அவருக்கு தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் அவருடைய கேஸை சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றத்துக்கு அவர் மேல்முறையிட்டாராம். என்ன நடந்தது? அங்கே இருக்கிறவர்கள் அந்த கேஸை திருப்பம் திறந்து, ஏற்கனவே தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று,
உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு விரோதமாய் தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறவர்கள் மீண்டுமாக அந்த கேஸை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொன்னார்களாம், இது ஒரு பொய் வழக்கு, அநியாயமாய் இந்த தீர்ப்பு இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மாற்றினார்கள். ஒரு அனுகூலமான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்று அவர் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி, இந்த பிரபஞ்சத்தின் இந்த அமைப்பு ஒரு தவறான ஒரு தீர்ப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் சுமத்தி இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் ஒரு உச்ச நீதிமன்றம் ஒன்று உண்டு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் உண்டு. அவர் உங்களுக்கு விரோதமாக செலுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அநியாயமான தீர்ப்பையும் அவர் மாற்றி உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகவே என்ன தீர்ப்பு உங்கள் வாழ்க்கையில் சுமத்தப்பட்டாலும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஐ எம் கோயிங் டு அப்பீல் டு அ ஹையர் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஒன்று உண்டு, பரலோகத்தில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட். அங்கே ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்றால் கீழே இருக்கிற இந்த லோவர் லெவல் கோர்ட்டில் இருக்கிற எல்லா தீர்ப்பையும் அது மாற்ற வல்லமை உள்ள அதிகாரமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க தீர்ப்பு சொல்லலாம், உனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கு ஒரு எதிர்காலம் இல்லை, நீ குணமடைய போவதில்லை, உன்னுடைய தோல்வியிலிருந்து நீ எழும்ப போவது இல்லை, உனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை என்று ஒரு தீர்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கலாம். இது உன்னுடைய தலைவிதி, இதை நீ அனுபவித்து தான் ஆக வேண்டும் என்ற ஒரு சுமை உன்னுடைய சிரசின் மேலே சுமக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அவற்றை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் நீதி உடையவராக, ஹல்லேலூயா, தீர்ப்பை அளிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய முறையை, உங்களுடைய வழக்கை கர்த்தரிடத்தில் கொண்டு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த காரியம் சுமத்தப்பட்டிருக்கிறது, இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நீர் எனக்காக மாற்றி அருளும். ஹல்லேலூயா. அவர் அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு நற்செய்தி இதில் என்னென்னா, இந்த பெரிய நியாயாதிபதி குறித்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேனே, அவர் ஏன் உங்களுடைய பட்சத்தில் அவர் உங்களுக்காக சாதகமாக நியாயம் தீர்ப்பார் என்றால், அவர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு உறவினராகவும் இருக்கிறார். உறவினரா? எப்போங்க அவர் எனக்கு உறவினர்? பிரியமானவர்களே, தூரத்து உறவினர்லாம் இல்லை, அவர் உங்களுடைய பரலோக தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு பெரிய, நமக்கு இருக்கிற ஆதாயத்திலேயே பெரிய ஆதாயம் அதுதான். அவருடைய தீர்ப்பு தான் உயர்ந்த தீர்ப்பு, அதை மிஞ்சின ஒரு தீர்ப்பு இந்த உலகத்தில் எங்கேயுமே, ஹல்லேலூயா, வானத்திலும் பூமியிலையும் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. ரோமர் 8:31 சொல்லுகிறது போல, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்கக்கூடியவன் யார் என்று. ஆகவே இன்றைக்கு சோர்ந்து போகாதீங்க, இன்றைக்கு உங்களுடைய விசுவாசத்தை தளர விடாதீங்க. உங்களுக்காக ஒரு அனுகூலமான தீர்ப்பை கொடுக்க தேவன் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம் ஒருவரும் கலங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய தீர்ப்பை நீர் ஆண்டவரே சிங்காசனத்தில் நீதியுடையவராய் நீர் கொடுக்கிறே, எனக்கு சாதகமாக அதை நீர் கொடுப்பீர், நீதி உள்ள நியாயாதிபதியாக வீற்றிருக்கிறீர் என்று. பிரியமான, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிர்மறையான தீர்ப்புகளை அவர் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நாம் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம், எப்படிப்பட்ட எதிர்மறையான தீர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கை நமக்கு விரோதமாய் கொடுக்கப்படுகிறது, கர்த்தர் அதை எப்படி அந்த தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணுகிறார், அதை மாற்றுகிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பாருங்க, சத்துரு நம் மீது, பலத்த சத்துரு நமக்கு விரோதமாக அவனிடுகிற அந்த தீர்ப்பை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 18:17. என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவருக்கும் என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. பலத்த சத்துருவு நமக்கு விரோதமாக, பலத்த சத்துருக்கள், நம்மிலும் பலவான்கள் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களாம்.
அந்த பலத்த சத்ரு யார் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியான சாத்தான் என்று. எனக்கு பிரியமானவர்களே, தீய மக்களாக இருந்தாலும், சாத்தானே நமக்கு விரோதமாக எழுந்தாலும், சூழ்நிலை நமக்கு அவன் விரோதமாக ஏவி விட்டாலும், அதற்கு பின்பதாக யார் இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய எதிராளியான சாத்தான், அவர் அட்வர்சரி, த சைட்டன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய நோக்கம் என்னவென்றால், யோவான் 10:10 வாசிக்கிறது போல, அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான், வேறு ஒன்றுக்கும் அவன் வரான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன் நமக்கு விரோதமாக தன்னுடைய தீர்ப்பை அவன் நம்மீது சுமத்துகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சகோதரி பாருங்க, அவங்க மெடிக்கல் செக்கப்புக்கு பிறகு மெடிக்கல் ரிப்போர்ட்டில் வந்துதான் கேன்சர் அவர்களுக்கு கன்ஃபார்ம்டு என்ற அந்த ரிப்போர்ட்டில், அந்த மருத்துவ அறிக்கையில் அவங்க கண்ட உடனே மிகவும் மனசோர்வு அடைந்தார்களாம். பெட்டில் அப்படியே உட்காந்துட்டாங்களாம். உட்காந்து அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு வேதனை. அவங்க சொன்னாங்க, ஏதோ என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு மரண தண்டனை தீர்ப்பு கொடுத்தது போல இருந்தது. என் நம்பிக்கையெல்லாம் என்னுடைய போயிற்று. ஒரு இருள் என்னை மூடிக்கொண்டது போன்ற ஒரு உணர்வு. என் வாழ்க்கையே முடிந்து போனது. ஒரு கசப்பு, ஒரு வேதனை, ஒரு வெறுப்பு. அவங்க சொன்னார்கள், கர்த்தர் மேலே எனக்கு கடும் கோபம். ஆண்டவரே, இப்படி ஒரு கொடூரமான ஒரு தேவனாய் இருக்கிறீரே, எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு விரோதமாய் நீர் செய்வீர் என்று அவங்க இருதயத்திலிருந்து அவங்க குமுறி கொண்டு இருந்தார்களாம். பல நாட்கள் அவங்க ஜெபிக்கல, ஒரே கோபம். அப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு நாள் திடீர்னு மனதில் ஒரு சத்தம் அவர்களுக்குள்ளே எழுந்ததாம், நான் இந்த காரியத்தை கொண்டு வரவில்லை, நான் ஜீவனை கொடுக்கவும் அது பரிபூரணப்படவுமே நான் வந்தேன் என்று. அப்போ தான் அவங்க உணர்ந்தாங்களா, இந்த தீர்ப்பு கர்த்தரிடத்திலிருந்து வந்த ஒரு தீர்ப்பு அல்ல, இது சாத்தானாலே, ஒரு பலத்த சத்ருவினாலே வந்த ஒரு தீர்ப்பு, எனக்கு விரோதமான ஒரு மரண தீர்ப்பு எனக்கு வந்திருக்கிறது என்று. அன்றைக்கு அவங்களுடைய முறையீடுதலை, அவங்களுடைய வேதனையை ஆண்டவர் இடத்துல கொண்டு சென்றாங்களாம். ஆண்டவர், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த தீர்ப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், என்னுடைய மகளுக்கு திருமணம் ஆக போகிறது, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு காரியம் எனக்கு நடைபெறணும், ஆகவே ஆண்டவரே இதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று. பாருங்க, கர்த்தர் அவருடைய முறையிடுதலை கேட்டார். ஹல்லேலூயா. பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அடுத்த 6 மாதங்கள் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவனுடைய சரீரத்தில் ஒரு அறிகுறி, கேன்சருடைய அறிகுறியே இல்லாதபடிக்கு பரிபூரண விடுதலையை ஆண்டவர் கொடுத்தார். அவங்களுடைய மகளுடைய திருமணத்தை பார்த்தது மாத்திரமல்ல, பேர பிள்ளைகளையும் பார்த்து நிறைவயதில் அவங்க மகிழ்ச்சியாய் கர்த்தர் அவங்களுடைய கண்கள் நன்மையானதை காணும்படி செய்தார் என்று. எனக்கும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அநியாயமான தீர்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில் சுமத்தப்படலாம். நீ சுகமடையவே மாட்டாய். உன்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை பாலா போச்சு, திருமண வாழ்க்கை பாலா போச்சு, படிப்பு அப்படியே நின்று போயிற்று, இனி நம்பிக்கையே இல்லை. நீங்களும் நினைத்து கொண்டு இருக்கலாம், எனக்கு நம்பிக்கையே இல்லை, அவ்வளவுதான், எல்லாம் முடிந்தது என்று. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. உனக்கு சாதகமாக நான் நீதி உள்ள நியாயாதிபதியாக சிங்காசனத்திலிருந்து நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பை நான் கட்டளிடுவேன் என்று. ஹல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இந்த சத்துருவோடு போராடுறதே நமக்கு வாழ்நாளில் பெரிய ஒரு யுத்தமாக இருக்குதே, எப்பொழுது பார்த்தாலும் உன்னோட ஏதாவது ஒரு போராட்டம். பல நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரும் சத்துருவும் ஒரே ஈக்குவலாக இருக்கிறாங்க, ஒரே சரிசமமாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாத்தானுக்கு விரோதமாக கர்த்தர் சாத்தானுக்கு விரோதமாக ஈக்குவலாக அவங்க யுத்தம் பண்ணுறாங்க, நம்ம நடுவில் கடந்து பாடுபடுகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே சாத்தான ஆண்டவரும் ஒரே சரிசமமானவர்கள் அல்ல. கர்த்தர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சாத்தான் அவனுடைய வல்லமெல்லாம் ரொம்ப குறைந்தது தான். அவனோட பெரிய சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. மாத்திரமல்ல, நம்முடைய தேவன் நித்தியமானவர். ஆனால் சத்துரு பார்த்தீங்கன்னா, சாத்தான் பார்த்தீங்கன்னா அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். அவனை சிருஷ்டித்ததே யாருன்னா கர்த்தர் தான் அவனை சிருஷ்டித்தார். அவனை சாத்தான ஆண்டவர் சிருஷ்டிக்கலை. நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 15-14 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அவனை செம்மை உள்ளவனாய் படைத்தாராம்,
அழகின் முத்திரை மோதிரமாக அவனை சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபாக அவனை உயர்த்தி தேவன் மேன்மையாய் அவனை வைத்திருந்தார். அவனை செம்மை உள்ளவனை he created him perfectly. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கேருபு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அவன் எப்படி கெட்டானா, கர்த்தர் அவனை உயர்த்தின நாளிலே தனக்குள்ளே பெருமை, ஒரு கர்வம் வந்தது. ஐயோ, நான் இவ்வளவு அழகா இருக்கிறேன், நான் இவ்வளவு திறமைசாலியாக இருக்கிறேன், நான் ஏன் தேவனாய் மாறக்கூடாது என்ற தனக்குள்ள ஒரு மனமேட்டிமை, பெருமையினாலே அவன் எழுந்து அவன் விழுந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவனை பரலோகத்திலிருந்து வேண்டாம் என்று தள்ளினார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டவன், அவன் சர்வ வல்லமை உள்ளவன் அல்ல. ஆனால் நம்முடைய தேவனோ அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நித்தியமான தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது, நித்தியமாய் அவர் வீற்றிருக்கிறவர். நம்மை ஆண்டவர் அவருடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கினார். ஆனால் சாத்தானை தன்னுடைய சாயலின்படி ரூபத்தின்படி அவனை உருவாக்கலை. ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, இந்த சாத்தான் கர்த்தரை பார்த்து, இயேசுவை பார்த்து அவன் நடுங்குவானாம். யாக்கோபு 2:19, மத்தேயு 8:29 இயேசு வந்து நின்ற உடனே பிசாசுகள் அலறின, அவரை பார்த்த உடனே அவைகள் பயந்தன என்று நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 3:8 நாம் வாசிக்கிறது போல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று. இன்னும் கொலோசியர் 2:15 அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் சாத்தானிடத்திலிருந்து தேவன் உரித்து கொண்டு சிலுவையின் மேலே அவனை வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான் நம்முடைய கரத்திலிருந்து, ஆதாமின் கரத்திலிருந்து அதிகாரத்தை, வல்லமையை அவன் வஞ்சித்து எடுத்துக்கொண்டான். ஆனால் தேவன் என்ன செய்தாரா, அவர் நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த பூமியில் தோன்றி நமக்காக அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்து சிலுவையிலே அவனை வெற்றி சிறந்து அவனுடைய துரைத்தனத்தையும் அவனுடைய அதிகாரத்தையும் அவனிடத்திலிருந்து உரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அந்த அதிகாரம் உடையவர் யார் என்றால் மத்தேயு 28:18 இயேசு சொன்னார், எல்லா சகல அதிகாரமும் என்னுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது என்று. இன்னும் லூக்கா 19:19 அவர் பெற்ற அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறாராம். என்ன சொல்லுகிறார்? இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற அந்த அதிகாரத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் சாத்தானை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே என்னென்னா, சாத்தான் உங்களை பார்த்து அவன் பயந்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை பார்த்து கலங்காதீங்க, அவன் எடுக்கிற தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக சாதகமான தீர்ப்பை அவர் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் உன்னை பார்த்து பயப்படுகிறான், உன்னை பார்த்து நடுங்கும்படி கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் அது செய்வார். ஒரு உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். இந்த அமெரிக்கன் சிவில் வார் நடந்ததான். அந்த அமெரிக்கன் சிவில் வாரில் ஜென்ரல் கிராண்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரபலமான ஒரு தளபதி, யுத்த தளபதி ஒருவர் இருந்தார். அவரும் அவரோடு கூட இருக்க ஒரு சிறு கூட்ட ஜனங்களும் ஒரு விஷயம் என்ன செய்தார்களாம், ஒரு சிறு மலை மேலே, அது மேலே உச்சி மேலே அவர்கள் மேலே ஏறினார்கள். அவர்களுக்கு என்ன தெரியாது என்றால், பள்ளத்தாக்கில் அவருடைய எதிராளிகள், அதாவது ஹாரிசன்ஸ் ஆர்மி, அவருடைய ஒரு பெரிய கூட்டமாக குதிரை வீரர்களோடு கூட ஒரு பெரிய படை அங்கே இருக்கிறது அவங்க உணரலை. அங்கே மேலே அப்படி வந்து பார்த்தா பெரிய ஒரு இராணுவம் கீழே இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நிமிஷம் கதி கலங்கி போச்சான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. ஆனால் கூட இருக்கிறவங்களாம் பின்வாங்கி ஓடலான்னு பார்த்தபோது இந்த ஜென்ரல் கிராண்ட் என்ன சொன்னாராம், யாரும் புறமுதுக காண்பித்து என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க, இருக்கிற இடத்துல அப்படியே நில்லுங்கள் என்று. ஆகவே எல்லாருக்குள்ள பயம், பீதினா அப்படி ஒரு கலக்கம், திகில். ஆனாலும் என்ன செய்தார்களாம், அவர்கள் அப்படியே நின்றார்களாம். என்ன நடந்ததுன்னு ஆச்சரியம், இந்த கீழே இந்த சத்துருவின் இந்த பெரிய இந்த இராணுவம் பாருங்கள், குதிரை வீரர்கள் எல்லாம் வந்து இவரை பார்த்து, ஜென்ரல் கிராண்டை பார்த்து இந்த ஹாரிசன்ஸுடைய ஆர்மி என்ன செய்ததாம், அவங்க பயந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பின்வாங்கி அப்படியே அந்த இடத்த விட்டே ஈராமல் அவங்க அப்படியே தூரத்தில் அவங்க விலகியே போய்விட்டார்கள். அது வரைக்கும் இவர் அசையாமல் கொள்ளாமல் அப்படியே ஒரு நின்னாராம். என்ன நடந்தது என்றால், சத்துரு நினைத்தான்
ஜென்ரல் கிராண்ட் ஒரு பெரிய இராணுவத்தோடு வந்திருக்கிறாரு. பின்னால் பெரிய ஒரு இராணுவம் இருக்குது போல இருக்குது. இப்போ சும்மா அப்படி மேலே வந்து அப்படியே நிற்கிறாரு, ஒரு பயம் இல்லாமல் அப்படியே முறைக்கிறாருன்ன உடனே அவங்க பயந்துட்டாங்க. ஆஹா, நம்ம இன்னைக்கு நம்மளை சங்காரம் பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்னு சத்துருக்குள்ள ஒரு பயம் உண்டாகி அவங்க அங்கேருந்து விலகிட்டாங்க. அப்போது ஜென்ரல் கிராண்ட் ஒரு காரியத்தை சொன்னாராம், ஒரு உண்மையை நான் அறிஞ்சிருக்கிறேன், நான் சத்துருவை பார்த்து பயந்ததை விட சத்துரு என்னை பார்த்து ரொம்ப அதிகமாக பயந்து கலங்கினால அவன் விலகி ஓடி போயிட்டான்னு. அதே போல் எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கி நீங்கள் சத்துருவை பார்த்து ஐயோ இந்த போராட்டம், ஐயோ இந்த பிரச்சனை, ஐயோ இந்த நோய், ஐயோ இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, ஐயோ இந்த கேஸை போட்டுட்டாங்க, இந்த மாந்திரிக காரியத்தை செய்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி பயந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சத்துரு உங்களை பார்த்து பயப்படும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் கிதியோனுக்கும் செய்தாராம். நீங்கள் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்க்கும்போது இந்த மீதியானியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை மிகவும் ஒடுக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்களாம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோனை பார்த்து சொன்னார், கிதியோனே, உன்னை கொண்டு ஒரு பெரிய ரட்சிப்பை நான் கட்டளிட போகிறேன், மீதியானியரை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். அப்போது இந்த கிதியோன் என்ன சொன்னார், ஐயோ நானே ஒரு பயந்த சுவாபம் உள்ளவன், எனக்கு பலனே இல்லையே, அவங்க பலத்த ஒரு இராணுவமாச்சு, பலத்த ஒரு சத்துருவாச்சே, அவர்களுக்கு விரோதமாய் நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும், எனக்கு பலனே இல்லையே என்று கலங்கினான். ஆனால் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா, கிதியோனே நீ பயப்படாத, நீ இருக்கிற இந்த பலத்தோடு போ, நான் மீதியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, ஒரு பெரிய இராணுவம் இருந்தது. ஆனால் என்ன நடந்தது என்றால், கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். என்னவென்றால், அவங்க அப்படியே கலங்கி போய் இருக்கும்போது, என்ன செய்ய போகிறோம்னு தெரியாமல் இருக்கும்போது, ஒரு சிறு கூட்டம் அந்த கிதியோனுடைய இராணுவம் என்ன செய்ததாம், கையில் என்ன வைத்திருந்தார்கள் என்றால் பானையை அவங்க வைத்திருந்தாங்க. கரத்தில் என்ன வைத்திருந்தாங்க, பானை, தீவெட்டியை வைத்திருந்தார்கள், எக்காலத்தை வைத்திருந்தார்கள். இந்த எக்காலம் அந்த தீவெட்டியும் பானையும் வைத்து எப்படி இவ்வளோ பெரிய வல்லமையான சத்துருவை துரத்துவதுன்னு அவங்க தெரியாமல் அவங்க கலங்கி கொண்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். அந்த சத்துருவின் இருதயத்தில் ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினாராம். நீங்கள் நியாயாதிபதிகள் 7:14 வாசித்து பார்க்கும்போது, சத்துருவின் இருதயத்தில் ஒரு பயம், ஐயோ கிதியோனுடைய இராணுவம் பெரிய இராணுவம், கர்த்தரவனோடு கூட இருக்கிறார், இந்நேரத்தில் வேணால் அவங்க நம்மை தாக்கலாம் என்று அவங்க பயந்து கொண்டு இருந்தாங்க. நடந்தது என்ன பாருங்க, அந்த பயத்தை திகில சத்துருக்குள்ளே கொண்டு வந்ததுனால பெரிய யுத்தம் ஒன்றும் பண்ணலை. கிதியோன் ஒரு சிறு கூட்டத்தோடு வந்து செய்ததெல்லாம் பானையை உடைச்சாராம், எக்காலத்தை ஊதினாராம், தீவட்டியை உயர்த்தினாராம். இந்த பானையை தட்டால் புட்டாலும் உடைச்சதுலேயே சத்துரு பயந்து கலங்கி அந்த இடத்த விட்டே அவன் விலகி ஓடி போனான் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, அப்போ சத்துருடைய இருதயத்தில் பயத்தை உண்டு பண்ணினது யாரு? கர்த்தர் உண்டு பண்ணினார். ஆகவே யுத்தமே செய்வதற்கு முன்பதாக பானையை உடைச்சி எக்காலத்தை ஊதின பொழுது சத்துருக்குள் அவ்வளோ ஒரு பயம், ஒரு திகில், அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போனான். இன்றைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் வழக்கம் உங்களுக்கு விரோதமாக அவன் போட்டு இருக்கலாம், அவன் உங்களை மிரட்டலாம், மாந்திரிக கிரியைகள், அந்தகாரத்தின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீங்கள் கலங்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் சத்துருக்குள்ளே உன்னை குறித்த ஒரு பயத்தை நான் வைப்பேன், உனக்கு முன்பதாக அவன் ஓடி போவான். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் போராடுகிறவர் உனக்கு முன்பதாக ஓடி போகும்படி செய்வேன். அவர்கள் உனக்கு விரோதமாய் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தீர்ப்பையும் நான் மாற்றி உனக்கு நீதி உள்ள ஒரு தீர்ப்பை நான் கட்டளிடுவேன் என்று. ஹல்லேலூயா. ஆகவே நீ சாகாமல் நீ பிழைத்திருந்த கர்த்தருடைய எல்லா செய்கைகளையும் விவரிக்கும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய நேரத்துக்கு முன்பதாக நீங்கள் மரிக்க போவதில்லை, சத்துரு உங்களை ஒடுக்க போவதில்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பை, நியாயமுள்ள ஒரு தீர்ப்பை அவர் கட்டளிடுவார். நீங்கள் நியாயாதிபதிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை தேவன் பரிபூரணப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. உன் ஆயுசு நாட்களை அவர் பரிபூரணப்படுத்துவார். நீங்கள் நிறைவுள்ள காரியத்தை, பூரண ஆசீர்வாதத்தை பெற்று
கர்த்தருக்குள்ளே நீங்கள் இளைப்பாறுவீர்கள். அது மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவர். இரண்டாவதாக, உங்களுக்கு விரோதமாக அநியாயமாய் செய்யப்பட்டிருக்கிற தீர்ப்பை மாற்றி கர்த்தர் உங்களுக்கு ஈடு செய்கிற ஒரு தீர்ப்பை உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. God shall compensate every injustice that is being done in your life. திருப்பிக் கொள்வோம். யாத்ராகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நீங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவதில்லை. இங்கே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் எத்தனையோ வருஷம் அநீதியை அவர்கள் அனுபவித்தார்களாம். எகிப்தில் 430 வருஷங்கள் அடிமைகளாக அவர்கள் காணப்பட்டார்கள். அவர்களை தவறாக நடத்தினாங்க, அடிமைத்தனத்தில் வைத்திருந்தாங்க, அவர்களை ஒடுக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். பல பாடுகளை அவர்கள் அனுபவித்தார்கள். தலைமுறை தோறுமாக அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருந்ததுனால ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் உண்டாயிருக்கும், இப்படி தான் நம்ம இருக்கணும் போல இருக்கு, இனி நமக்கு ஒரு விடுதலையை கூட நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, இனி நாம் தலை தூக்க முடியாது, இப்படியே அடிமைத்தனத்திலேயே நாம் இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே தவறாக தான் நடத்துவாங்க, நம்மை டிஸ்அட்வான்டேஜ் ஒரு தவறான அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்று ஒருவேளை அவங்களுடைய இருதயத்தில் அவங்க எண்ணி இருக்கலாம். இதுதான் நம்முடைய தலைவிதி என்று. ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, அவங்க ஒடுக்கப்படும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். இந்த பலத்த சத்துருவை எங்களால் மேற்கொள்ள முடியாது, அவங்க செய்கிற அநியாயத்தை நாங்கள் எதிர்க்க முடியாது, நாங்கள் ஒரு காலம் எங்களாலே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோம், எங்களுடைய இங்கே முறையிடுதலை கர்த்தரிடத்தில் நாங்கள் கொண்டு செல்லுவோம். ஹல்லேலூயா. பிரபஞ்சத்தின் அந்த அந்தகார லோகாதிபதியுடைய அந்த தீர்ப்பு என்னென்னா, இவங்க அடிமைத்தனத்தில் தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இதான் உன்னுடைய தலைவிதி அப்படின்னு அவங்க ஒடுக்கினாலும் அவங்க என்ன செய்தார்களா, தங்களுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவர்கள் கூக்குரலிட்டார்கள் என்று பார்க்கிறோம். யாத்திராகம் 2ஆம் அதிகாரம் 23 25 வசனங்களை வாசிக்க கேட்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவருடைய முறையிடுதலை கர்த்தர் கேட்டாராம். அடிமைத்தனத்திலிருந்து, ஆண்டவரே எங்களுக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ, எங்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்க மாட்டீரோ, அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கேட்டாராம். அவர் என்ன செய்தாராம், அவர்களுக்காய் மனம் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை கண்ணோக்கி பார்த்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். He looked upon them, he acknowledged their suffering. அவருடைய வேதனையை அவர் கண்ணோக்கி பார்த்தார். அவரே இறங்கி வந்து அவளை விடுவிக்கும்படி அவர் இறங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் சொன்னார், அவருடைய பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன், அவருடைய உபத்திரவத்தின் அழுகுரலை கேட்கவே நான் கேட்டேன், அவருடைய வேதனையை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கி வந்தேன் என்று. ஹல்லேலூயா. அவர் இறங்கி வந்தார். என்ன செய்த, அவர்களை வாதித்தவர்களை தேவன் வாதித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் பார்வோன் சொன்னான், நான் அவர்களை விடப்போவதே இல்லை. ஐ வில் நெவர் லெட் த பீப்புள் கோ. ஜனங்களை நான் போக விடுவதில்லை, என்னுடைய தீர்ப்பு தான் கடைசி தீர்ப்பு என்று அவன் சொன்னான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம், அந்த தீர்ப்பை ஆண்டவர் மாற்றினார். 10 வாதைகள் அடுத்து 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 எகிப்து மீது வந்தது. கடைசியில் அந்த அவ்வளோ கடின இருதயம் உள்ள அந்த பார்வோன் தன்னுடைய தீர்ப்பை மாற்ற வேண்டியதாக இருந்தது. கர்த்தருடைய தீர்ப்புக்கு முன்பதாக அவன் மண்டியிட வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள். நான் அதோடு காரியம் முடிந்து விடவில்லை. நம்முடைய தேவன் யார் என்றால் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. 430 வருஷங்கள் எந்த சம்பளமும் இல்லாமல் அந்த எகிப்து தேசத்தில் அவங்க உழைத்திருக்கிறார்கள். ₹1 கூட அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படலை. கர்த்தர் என்ன சொன்னார், நீ எகிப்திலிருந்து புறப்படும் போது நீ கைவீசுன்னு போக போவதில்லை. நான் என்ன செய்வேன்னா, நீ சத்துருவை கொள்ளையிடும்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா.
யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21 22 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார். ஹல்லேலூயா. எகிப்தியரை நீங்கள் கொள்ளையிடுவீர்கள். நீங்கள் புறப்பட்டு போகும்போது வெறுமையாய் நீங்கள் போக போவதில்லை. நீங்கள் இழந்ததற்கு தக்கதாக நான் ஈடு கட்ட போகிறேன். நாட் ஒன்லி ஐ எம் கோயிங் டு ரெஸ்டோர் யுவர் லாஸ், பட் ஐ எம் கோயிங் டு காம்பன்சேட் இட். நீ இழந்ததை நீ திருப்பிக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதற்கு ஈடாக சத்துருவை நீ கொள்ளையிடுவாய். பொன் உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் நீ மற்ற காரியங்களை அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அதை அவர்கள் உனக்கு கொடுப்பார்கள். அதை உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ தரிப்பிக்க போகிறாய். நீ வெறுங்கையாய் நீ போவதில்லை, எகிப்தியரை நீ கொள்ளையிடுவாய். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அநியாயமாக எத்தனையோ காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். நியாயப்படி எனக்கு இந்த சம்பளம் எனக்கு கொடுத்துருந்துருக்கணும், நியாயப்படி இந்த உயர்வு எனக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கணும், எனக்கு நியாயப்படி இந்த காரியங்கள் சுதந்திரமாக எனக்கு கிடைத்திருந்திருக்க வேண்டும். என்னை ஏமாற்றினார்கள், என்னை தவறாய் நடத்தினார்கள், இந்த காரியத்தை நான் இழந்து போனேன், இந்த காரியங்களை இழந்து நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டியது என் இடத்துலேருந்து பறிக்கப்பட்டு போயாயிற்று. ஒரு தாயார் வந்து கதறினாங்க, வயதான தாயார், வீட்டை விற்று எனக்கு பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க பணத்தை கொடுக்கவே இல்லை, ஏமாற்றிட்டாங்க, நெஞ்சில் அடித்து அழுதாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இப்படி பல அநியாயமான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் நடைபெற்றிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்னா, நீ வெறுங்கையாய் நான் உன்னை போக விட போவதில்லை, நீ இழந்ததையும் நீ திருப்பி கொள்ளுவாய். மாத்திரமல்ல, நான் அதற்கு ஈடாக உனக்கு நான் 2 மடங்கு 10 மடங்கு கைகளில் நான் கொடுத்து தான் அனுப்புவேன். சத்துருவை நீ கொள்ளையிடுவாய், வட்டியோடு சத்துரு உனக்கு கொடுக்கும்படி நான் செய்வேன். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, இப்பிரபஞ்சத்தின் இந்த அந்தகார லோகாதிபதியினுடைய தீர்ப்பை மாற்றி நீதி உள்ள தீர்ப்பை உனக்காக சாதகமாய் கொடுக்கிற ஒரு தேவன் ஒருவர் உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, தானுமான மனிதர்களும் ஜிக்லாக் பட்டணத்தை விட்டு புறம்பாய் இருக்கும்போது அமலேக்கியர்கள் வந்து அந்த பட்டணத்தை தாக்கி தங்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தையும் அவர்கள் என்ன செய்தார்களாம், அவர்களையும் அவர் சிறை பிடித்து கொண்டு போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே வந்து பார்த்தா அந்த முழு பட்டணம் தீக்கரையாக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து குடும்பத்தையும் இழந்து அவர்கள் நிற்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் பாருங்கள். கர்த்தர் இடத்துல முறையிட்டான், அவன் ஏற்றுக்கொள்ளலாம். இது நடந்து போச்சு, ஐயோ இந்த அநியாயம் நடந்து போச்சு, சரி இதை நான் ஏற்றுக்கணும், இது என் தலை விதி, இப்படி தான் போல இருக்குது அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ளலை. கர்த்தர் இடத்துல முறையிட்டான், ஆண்டவரே இந்த வழக்கை உம்மிடத்துல கொண்டு செல்லுகிறேன், நீர் எனக்கு நீதி செய்ய வேண்டும். கர்த்தர் என்ன சொன்னார், அந்த சத்துருவை போக விடாத, அவனை பின்தொடர்ந்து பிடி, அவனை போய் பிடி என்றார். ஆகவே தாவீது என்ன செய்தானா, சத்துருவை பின்தொடர்ந்து போனான், அவனை பிடித்தான். அவன் என்னெல்லாம் இழந்தானோ அதை திருப்பி கொண்டது மாத்திரமல்ல, சத்துருவை அவன் கொள்ளையிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். சத்துருவனை தாக்குவதற்கு முன்பதாக அவனிடத்தில் ஒரு பங்கு ஆசீர்வாதம் இருந்திருந்தா, அவன் சத்துருவை மேற்கொண்ட பிறகு 10 மடங்கு ஆசீர்வாதத்தோடு அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. சத்துருவை அவன் கொள்ளையிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநியாயமாக எவ்வளவோ காரியங்களை நீங்கள் இழந்து போய் தவித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஐயோ அதை நான் திருப்பி கொண்டாலே போதும், இழந்தது எனக்கு கொடுத்தாலே போதும் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் வெறுங்கையாய் உன்னை விட போவதில்லை, நீ இழந்ததுக்கு தக்கதாக 10 மடங்கு நான் உனக்கு கொடுப்பேன், 2 மடங்கு நான் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். நான் நீதி உள்ள நியாயாதிபதி. உன்னுடைய வாழ்க்கையை நேரிட்ட ஒவ்வொரு அநீதியும் நான் மாற்றி அதற்கு நான் ஈடு செய்கிறவராய் நான் இருக்கிறேன். நீ சோர்ந்து போகாத மகளே, நீ இழந்ததற்கு தக்கதாக நான் உன்னை இரட்டிப்பாய் நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். யோபு பாருங்க, எவ்வளோ காரியத்தை அவன் இழந்து போனான். யோபு 42:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவன் இழந்து போனதை அவனுக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல. நீ ரொம்ப கஷ்டப்பட்ட யோபே, இப்போ இப்படிப்பா ஃபீல் பண்ணுற, மூச்சு விட முடியுதா, இப்போ நல்லா இருக்கியா, போயிட்டு வா அப்படின்னு சொல்லலை. என்ன சொன்னாராம்,
வேதம் சொல்லுகிறார், யோபு இழந்ததை 2 மடங்கு அவனுக்கு கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. அதுதான் நீதி. நீங்கள் கஷ்டப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக, துக்கித்த நாட்களுக்கு தக்கதாக, சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக ரெட்டிப்பாய் கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். ரெட்டிப்பாய் உங்களை உயர்த்த போகிறார். 10 மடங்கு உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி வைக்க போகிறார். சத்துரு இழந்தவைகளெல்லாம் திருப்ப கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு ஈடு செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு உங்களுடைய வழக்கை கர்த்தரிடத்தில் கொண்டு சென்று, இந்த உலக பிரகாரமான இந்த தீர்ப்பெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள போவதில்லை, நீதியாய் சிங்காசனத்திலிருந்து அவர் தீர்ப்பளிக்கிறவர் இடத்துல நான் கொண்டு செல்லுவேன், அவர் எனக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நீதி செய்யப்பட போகும். என்ன அநியாயத்தை நீங்க சகித்திருந்தாலும், இதுவரைக்கும் பல்ல கடித்து நீங்க பொறுத்து கொண்டிருந்தாலும், கர்த்தர் அதை எல்லாம் மாற்றப் போகிறார். உனக்கு ஈடு செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உனக்கு செய்ய முடியலனாலும் உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீ அந்த ஆசீர்வாதத்தை காண்பாய். ஹல்லேலூயா. நிச்சயமாய் உன் வேதனைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக உன்னை மகிழ்விக்க அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, உன்னுடைய சாபம் என்ற அந்த தீர்ப்பை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 சொல்லுகிற காரியம் என்ன? இனி ஒரு சாபமும் இராது. ஹல்லேலூயா. இனி ஒரு சாபமும் இராது. இந்த சாபம் ஒரு கொடிய ஒரு தீர்ப்பை பலர் மீது அது சுமத்துகிறது. பலவிதமான சாபங்கள் உண்டு. அதில் கொடிய சாபம் என்னன்னா தலைமுறை சாபம். இந்த தலைமுறை சாபம் என்ன? சில எதிர்மறையான சம்பவங்கள், தீமையான சம்பவங்கள், சில குணாதிசயங்கள், சில இழப்புகள், சில அகால மரணங்கள், இன்னும் சில தரித்திரங்கள் என்ன ஆகுகிறதா, தலைமுறையாக தொண்டு தொற்று ஒரு குடும்பத்தில் ஒவ்வொரு தலைமுறையாய் பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். சில குடும்பத்தில் சில சாப கட்டுகளுக்குள்ளே இருக்கிறனால அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு பெரிய பாடாக, ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறத நாம் பார்க்க முடியும். அதை கவனித்து பார்த்தா என்ன முன்னோருக்கு நடந்ததோ அதே தீமை இவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது, இவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியத்தை அவங்க பார்க்க முடியும். பேட்டர்னை பார்க்க, ஒரு வடி அமைப்பை பார்க்க முடியும். அது ஏதோ தற்செயலாக, அது எதிர்ச்சியாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. சொல்லி வைத்தது போல அதே தீமை மீண்டும் மீண்டும் தொண்டு தொட்டு ஒரு குடும்பத்தில் பின்தொடர்ந்து வருகிறத பார்க்க முடியும். அப்படி வருகிறத கண்டா ஒரு காரியத்தை நிச்சயமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது ஒரு தலைமுறை சாபத்தின் வல்லமை. அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு சிலர் பேர் மேலே அது சாத்தான் தீர்த்து வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அதை மாற்றி போடுவேன் என்று. ஒரு தேவ மனிதன் பாருங்க, அவருடைய ஊழிய அனுபவத்தை எல்லாம் ஒரு விசை சொல்லி கொண்டிருந்தார். விடுதலை ஊழியத்தில் கர்த்தர் அவரை பயன்படுத்துகிறார். சொன்னார், ஒரு சகோதரி விதமாய் சொன்னார்கள், அவங்க வாலிப வயதில், அவங்களுடைய தாய் வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு தவறான உறவில் தான் அவர்களை பெற்று எடுத்ததாக என்று. மாத்திரமல்ல, இவர்கள் தங்களுடைய வாலிப வயதில் இருக்கும்போது திருமணத்துக்கு முன்பதாகவே ஒரு பிள்ளையை அவங்க பெற்று எடுத்தாங்க, ஒரு மகளை பெற்று எடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு தாய்க்கு நடந்தது அதே காரியம், என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒரு தவறு நடந்தது, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடந்துடக்கூடாதுன்னு எனக்குள்ள ஒரு பயம். ஆகவே நான் என்ன செய்தேன், எவ்வளோ கண்ணும் கருத்துமாக என் பிள்ளையை வளர்த்தா நான் எப்படி வாலிப வயதில் நடந்து கொண்டேனோ அதே பிஹேவியர், அதே சுவாபம் அவளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. திருமணத்துக்கு முன்பதாக கர்ப்பவதியானால் யாருக்கும் தெரியாமல் நாங்கள் போய் அந்த பிள்ளையை அபார்ட் பண்ணோம். இப்போ வீட்டில் வந்து அவள் டிப்ரெஷனில் உட்காந்து கொண்டு அப்படியே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு அழுது கொண்டு இருக்கிறார். ஏன் இந்த தீமை என்னுடைய வாழ்க்கையில், ஏன் என்ன அந்த சுவாபம் இருந்ததோ அது அப்படியே அடுத்த தலைமுறைக்கு வருகிறது. அது பிள்ளைக்கும் அது தொடருகிறத பார்த்து அவங்க கலங்கினார்கள். ஏன் இந்த தீமை, ஏன் இந்த ஒரு பாவ சுவாபம் என்று. எனக்கு பிரியமானவர்களே, அது வேற ஒன்றும் அல்ல, அது ஒரு தலைமுறை பாவம், தொண்டு தொற்று வருகிற ஒரு சாபத்தின் வல்லமை. எனக்கு பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட அது என்ன என்று பார்க்கும்போது அது ஒரு சாத்தானுடைய ஒரு கட்டு, ஒரு குடும்பத்தில் ஒரு அசுத்தாவின் கட்டு, அது தலைமுறையாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே காரியம், அதே பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு பிரியமானவர்கள், அப்படி நடந்தால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, அது ஒரு தலைமுறை சாபம் என்று. அதே இப்போ சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதே தற்கொலை எண்ணம் இருக்கும்.
யாராவது ஒருத்தங்க அந்த குடும்பத்தில் தற்கொலை பண்ணியிருப்பாங்க. அதே காரியம் அடுத்த தலைமுறையிலும் நடக்கிறத பார்க்க முடியும். சில பாவ அடிமைத்தனத்தின் காரியங்கள், குடிப்பழக்கம், தகப்பன் நல்ல குடிக்காரனா, பிள்ளை அதே ஆவி பின்தொடர்கிறனால அதே பாவ சுவாபம் வருகிறதை பார்க்க முடியும். ஒரு தாய் சொன்னாங்க, என்னுடைய கணவன் மரித்து போனார், பயங்கர முற்கோபம் வருங்க, கொடூரமான கோபம் வரும் அவருக்கு. அந்த கோபத்தில் தான் அடிதடி பண்ணி காயப்பட்டு எத்தனையோ வருஷம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்து கடைசியில் மரித்து போனேன். இப்போது என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு இருந்த கோபம் அது அப்படியே இவளுக்கும் இருக்குது. அதே சுவாபம் இருக்குது. அப்படியே உருன்றா, அப்படியே எல்லாத்தையும் போட்டு அட்டிக்கிற ஒட்டைக்கிற அதே சுவாபம். ஐயா, என்னுடைய கணவனுக்கு நடந்தது என் பிள்ளைக்கு அதே தொடர்ந்து வருகிறத பார்க்குறேன். அது நடக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணுமே. சிலருக்கு ஒரு அதே டிப்ரெஷன் இருக்கும், அதே வறுமை இருக்கும், அதே ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ். அங்கே டயபெட்டிஸ்னால் அதே டயபெட்டிஸ், அங்கே இருக்கிற ஒரு அந்த என்ன நோயோ அதே ஹெரிடிட்டரியாக ஒவ்வொரு தலைமுறையிலையும் அதே காரியத்தை வருகிறத பார்க்க முடியும். இன்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் ஒரு திருமண வாழ்க்கையில் இல்லாமல் பிரிந்து இருக்கிறத பார்ப்பீங்க. அவங்களோடு நிற்காது. அவனோட பிள்ளை வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களும் கணவனோடு வாழாமல் பிரிந்து வாழுகிற அதே காரியம், சேம் திங், சேம் பேட்டர்ன். அதை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நினைத்து கொள்ளணும், இது ஒரு சாபத்தின் வல்லமை. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் இந்த சாபத்தின் ஆவியை கர்த்தர் முறித்து போக ஒரு வல்லமை உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் கலங்கலாம், யாரோ எங்கள் முற்பிதா பண்ண பாவத்துக்கு நான் ஏங்க கஷ்டப்படணும்? அவங்க ஏதோ பாவத்தை அவங்க விதைத்தாங்க, அந்த வேதனையை நான் ஏன் இப்போ அறுக்கணும் அப்படி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமானார். கலாத்தியர் 3:13 படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். சிலுவையில் தூக்கப்பட்ட எந்த மனிதனும், மரத்தில் தூக்கப்பட்ட எந்த மனிதனும் சபிக்கப்பட்டவன் என்ற வார்த்தையின்படி கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அவர் தூக்கப்பட்டார். நம்முடைய சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நீங்கள் ஒருவேளை இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளலாம், இதுதான் என்னுடைய தலைவிதி, முன்னோருடைய பாவத்தை நான் சுமந்துதான் ஆக வேண்டும் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அல்லாவிட்டால் இந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கிற வல்லமை உள்ள ஒரு நீதி உள்ள நியாயாதிபதி உண்டு. நான் ஏன் இதை சுமக்கணும்? எனக்கு ஒரு விடுதலை வேணும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை வேண்டும். என்னோடு கூட இந்த சாபம் ஒழியணும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் கட்டளையிட வேண்டும். He should give a new blessed beginning, a new chapter in my life. I need not suffer the same power of curse. I need not have to be afflicted by like that. என்று நீங்கள் இன்றைக்கு கர்த்தரிடத்தில் நீங்கள் கேட்பீர்கள் என்றால் ஒரு சாபமும் இராது. கர்த்தர் சாபத்தின் வல்லமையை முறித்து போடுவார். பின்தொடர்ந்து வருகிற அந்த தீய ஆவியின் கிரியையை ஆண்டவர் அழித்து போடுவார். வேதத்தில் இருந்த ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பாருங்க. வேதத்தில் ரெபெக்காளை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வினோதமான ஒரு சாபம் இருந்தது. என்ன தெரியுமா? வஞ்சிக்கிற ஒரு ஆவி, ஒரு வஞ்சிக்கிற ஒரு சுவாபம் ரெபெக்காளுக்குள்ளே காணப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சொந்த மகன் யாக்கோபை பார்த்து என்ன சொன்னாள்? அப்பாவை ஏமாத்து, நான் என்ன பண்ணுறேன், சமைச்சு தரேன். பாருங்கள், ஒரு அநியாயமான காரியம், ஒரு ஏமாத்துகிற ஒரு காரியம், வஞ்சிக்கிற ஒரு காரியம். அப்பா கிட்ட போய் பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிடு, களவாடிடு, போ, நான் சமைச்சு தரேன். அது தூண்டி விடுறதே யாருன்னா அம்மா தான் தூண்டி விடுறாப்புல. சரி, இது நடக்கிறதுக்கு முன்பதாக யோசேப்பு யாக்கோபுக்கு அவங்க அம்மா தூண்டுறதுக்கு முன்னாடி யாக்கோபுக்கு அதே வஞ்சிக்கிற புத்தி தான் இருந்தது. பாருங்க, ஏசாவை எப்படி வஞ்சித்து ஏமாற்றி அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொள்ளணும்னு நல்லா அறிஞ்சிருந்தார். அவங்க அண்ணன் நல்லா முரடன், சொல்ல சோத்து முட்டைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆகவே பசினா தாங்க மாட்டான்னு தெரியும். பசியாக களைச்சி வரும்போது இவன் வர்ற நேரம் பார்த்து நல்ல கூழு காய்ச்சிக்கிட்டு இருந்தாரான். வாடா ராஜா வா அப்படின்னு. பசி மயக்கத்தில் வராரு. ஐயோ கொஞ்சம் கூழு கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? கூழ் அவனுக்கு கொடுக்கணும், ஒன்று பண்ணு, சேஷ்டபுத்திர பாதத்தை நீ என்ன பண்ணு, எனக்கு வித்துரு, ஒரு கூழுக்காக வித்துரு. வஞ்சிக்கிறான். அவருக்கு பிளட் சுகர்லாம் இறங்கி மயக்கம் வருது. ஒரு சிலருக்கு ஒரு வேளை சாப்பிடனாலும் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு வந்துடுவாங்க. அப்படி ஒரு மயக்கம் வருது. அவன் நினச்சானா நான் சாகிறதுக்கு. அவனுக்கு நல்லா தெரியும் சாப்பாடு தான் அவருடைய வீக்னஸ்ன்னு.
ஆக கரெக்டாக என்ன பண்ணார், முந்து பாரு இன்னும் நல்லா இருக்கு பாரு, கொஞ்சம் சாப்பிடேன் அப்படின்னு. சேஷ்ட பூதம் பாருங்க, இருந்து என்ன பிரயோஜனம், நான் சாவுறேன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா விற்றுட்டான். இவன் வஞ்சித்து அதை எடுத்துக்கொண்டான். பாருங்க, இந்த வஞ்சிக்கிற புத்தி சின்ன வயதிலேயே இருந்தது. அவனுக்கு தான் இருந்ததுன்னு பார்த்தா இந்த ரெபேக்காளுடைய அண்ணன் இருக்கான் பாருங்க, லாபான், அவன் அதை விட பெரிய வஞ்சிக்கிறாரு. வஞ்சிக்கிறவனே வஞ்சிக்கிறாள் அவன். யாக்கோப் அவங்க வீட்டுக்கு போனாப்புல. அப்போது ராகேல், அவனுடைய மகள் ராகேல் பிடித்திருந்தது. ஆகவே கேட்டான், ஐயா இந்த ராகேலை திருமணம் பண்ணணும், லாபானே என்ன பண்ணுறது, என்கிட்ட பணம் இல்லை, நீ 7 வருஷம் வேலை செய், என் மகளை நான் உனக்கு கட்டி கொடுக்குறேன். பாவம், இந்த யாக்கோப் 7 வருஷம் அவன் உழைத்தானா. 7 வருஷம் உழைத்த உடனே இரவு நேரத்தில் மூத்த மகளை கட்டி கொடுத்துட்டாரு. என்னது, லேகாலை கொடுத்துட்டாரு. காலையில் தான் தெரியுது அது ராகேல் இல்லை, இது லேகால் அப்படின்னு. என்ன நீ இப்படி என்ன வஞ்சித்தீர் என்று கேட்ட உடனே அவர் சொன்னார், அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அது ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்று பண்ண, உனக்கு ராகேல் வேணுமா வேணாமா, வேணும் அப்படின்னா இன்னொரு 7 வருஷம் வேலை செய். ஐயோ என்னை ஏமாற்றிட்டாங்களே, நீ ஏமாத்தின, உன்னை ஏமாத்துறதுக்கு இன்னொரு ஏமாத்திரம் இருக்கான் பாரு. ஆகவே ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் இந்த வஞ்சிக்கிற புத்தி, இந்த வஞ்சிக்கிற சுவாபம் இருந்திருக்கு. வஞ்சிக்கிறவன், யாக்கோப் என்றாலே எத்தன், வஞ்சிக்கிறவன் பாருங்க. ஆனால் ஒரு நாள் என்ன செய்தானா, இந்த வஞ்சிக்கிற இந்த சாபத்திலிருந்து தன்னை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்பதை அறிந்தான். ஹல்லேலூயா. ஒரு இரவு ஆண்டவர் ஒரு பிடிச்சான் பாருங்க. ஆண்டவரை பார்த்து பிடிச்சிச்சேன், ஆண்டவரே இந்த சாப தரித்திரம், இந்த 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 வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்துருங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடுவதில்லை. அப்படி என்றால் இந்த சாபம் இன்றோடு ஒழியணும், இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். ஆண்டவரே கதறி அழுதான், ஆண்டவரை பிடித்து, ஆண்டவரே இந்த சாப கட்டிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரும், இந்த சாப இந்த இந்த வெர்டிக்ல இருந்து என்னை விடுவியும் ஆண்டவரே என்று கதறி அழுதான். கர்த்தர் என்ன செய்தார், அவனுடைய வாழ்க்கையே மாற்றினார். அவனை பார்த்து சொன்னார், இதுவரைக்கும் நீ யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று எண்ணப்பட போவதில்லை, நீ ஏமாற்றுகிறவன் என்று எண்ணப்பட போவதில்லை. இந்த தலைமுறை தோறும் தொண்டு தொட்டு வருகிற இந்த காரியத்தை, இந்த சுவாபத்தை நான் மாற்றுகிறேன். இனி நீ ஆசீர்வாதம் உள்ளவனாய் நீ இருக்க போகிறாய். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இஸ்ரவேல் எனப்படுவாய் என்று அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு புதிய சாப்டர் அவனுடைய வாழ்க்கையில், ஒரு அத்தியாயத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைத்தார். இன்றைக்கு இதுவரைக்கும் உடைய வாழ்க்கையில் வறுமையும் தோல்வியும் எத்தனையோ இந்த சாபத்தின் இந்த தீர்வை நீ சுமந்து கொண்டு இருக்கலாம். இந்த தீர்ப்பை ஆண்டவர் இன்றோடு கூட மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை வேணும், இந்த சாபத்தின் வல்லமையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை தந்தருளும் ஆண்டவரே. இனி என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையாவது இனி நான் ஆசீர்வாதத்தை பார்க்கணும். இதுவரைக்கும் நான் தீமையை நான் கண்டது உண்மைதான், ஆனால் என்னோடய பிள்ளைகளுடைய நடக்க வேறு வழியாக போகிறத பார்க்கும்போது நான் கலங்குகிறேன், பயப்படுகிறேன். அதே காரியம் நடந்து விடுமோ, அதே தீமை பின்தொடருமோ, இதே பிரச்சனை மீண்டும் மீண்டும் வருமோ என்று நீங்கள் கலங்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பம், நாளை அல்ல, இன்றைக்கு கர்த்தர் அந்த சாபத்தின் வல்லமையை முறிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆரம்பத்தை அவர் உனக்கு தரப்போகிறார். இந்த அந்தகார லோகாதிபதிய தீர்ப்பை நீ சுமந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக நீதியாய் நியாயம் தீர்க்கிறவர், ஒரு நீதி உள்ள தீர்ப்பை உன் வாழ்க்கையில் அவர் கட்டளிட அவர் வல்லமை உள்ளவர். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கட்டும். சில நேரத்தில் நாம் செய்கிற தவறினாலேயே எதிர்மறையான தீர்ப்புகள் நமக்கு விரோதமாக எழும்பும். யோனாவுடைய வாழ்க்கையை பாருங்க. கர்த்தர் யோனாவை பார்த்து என்ன சொன்னார், நீ நினிவேக்கு சென்று அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரை என்று. ஆனால் நினிவேக்கு வேறு பிளான்ஸ் இருந்தது. ஐயா யாருக்கு, யோனாவுக்கு. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற அந்த மனது இல்லை. அவர் நினிவேக்கு போகிறத விட அவர் தர்ஷீஷ் நல்லா இருக்கேன்னு அங்கே போயிட்டார். ஆனால் என்ன நடந்ததா, பெரிய புயல் உண்டாயிற்று, பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று வீசினது, உயிருக்கே பயப்படுகிற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் படகுல இருக்கிறவங்களாம் கேட்டாங்க, யாரோ இங்கே ஒரு பிளாக் ஷீப் இருக்கிறான், அவனால தான் இவ்வளோ போராட்டம். அப்போது சீட்டு யார் பேரில் விழுந்தது, யோனா பேரில் விழுந்தது. அவனை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்களாம், கடலில் கொண்டு போய் வீசினாங்களாம். ஒரு பெரிய அமைதி உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் என்ன செய்தார், அன்றைக்கே இந்த யோனாவை அழித்திருந்திருக்கலாம். ஒரு பெரிய மீன் வந்து இந்த யோனாவை விழுங்கி போட்டது என்று நாம் பார்க்கிறோம்.
ஆண்டவர் ஒருவேளை அந்த தீர்ப்புக்கு அவனை ஒப்பு கொடுத்து இருந்திருக்கலாம். நீ தப்பு பண்ண, மீன் வயிற்றுக்கு போன, இனிமேல் நீ மீன் வயிற்றுலே நீ என்ன பண்ணணும், டைஜஸ்ட் ஆகி அங்கேயே உன் வாழ்க்கை முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் அந்த மீனின் வயிற்றில் அவன் கூனி குறுகி போய் கிடக்கும்போது, அவன் ஒடுக்கப்படும் போது ஒரு காரியத்தை அவன் செய்தான். கர்த்தரை நோக்கி மனம் திரும்பி அவன் கதறினானா, ஆண்டவரே, நான் ஆண்டவரே உங்கள் இடத்துல செய்தது தப்பு தான்பா, நான் மன்னித்து விடும், உமக்கு கீழ்ப்படியாமல் போனதை மன்னித்து விடும் ஆண்டவரே, நான் என்னெல்லாம் ஆண்டவரே பொருத்தனை செய்தனோ அதெல்லாம் நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தை நோக்கி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எல்லா தீர்மானத்தையும் ஆண்டவர் செய்த போது மீனின் வயிற்றில் அழிக்கப்பட வேண்டிய அந்த யோனாவுடைய அவனுடைய வாழ்க்கை தீர்ப்பையே ஆண்டவர் மாற்றினார். மீனுக்கு கட்டளையிட்டார், அவனை போய் கொஞ்சம் வெளியில் போய் என்ன பண்ணிடு, கக்கி போட்டுடு என்று. அவன் கக்கி போடப்பட்டான். ஆண்டவர் அவனுக்காக என்ன சித்தம் கொண்டாரோ அதை விட்டு அவன் ஓடினாலும் கர்த்தர் அதை செய்யும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அவன் தவறு செய்தது உண்மைதான், ஆனால் ஆண்டவர் அவனை அழிந்து போவதற்கு ஆண்டவர் ஒப்பு கொடுக்கல. மனம் திரும்பினதுனால 2வது தருணத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். மீண்டுமாக ஒரு தருணத்தை கொடுத்தார். இதே யோனா அந்த பட்டணத்துக்குள் சென்றான். ஒரே ஒரு பிரசங்கம் தான். இத்தனை நாட்களுக்குள்ள இந்த நினைவை கவிழ்க்கப்பட்டு போக மனம் திரும்புங்கள்னா அவ்வளோ பேரும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவ்வளோ பேரும் தாழ்த்தினார்கள், அவ்வளோ பேரும் உபவாசித்தார்கள். ஒரு பெரிய மீட்பு உண்டாயிற்று. எந்த யோனா? தவறு செய்து ஓடின அதே யோனாவுடைய வாழ்க்கை தீர்ப்பை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டோடைய அழைப்பை விட்டு நீ ஓடுகிறாயோ, ஆண்டுடைய திட்டத்தை விட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு மீன் வயிற்றில் நீ அகப்பட்டது போல இருக்கலாம். ஐயோ நான் ஒடுக்கப்படுகிறேன், ஐயோ நான் கூனி குறுகி போகிறேன், ஐயோ என்னால் எனக்கு விடுதலை இல்லையா, என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சான்னு நினைக்கிற. இல்லை, உன் வாழ்க்கையின் தீர்ப்பை ஆண்டவர் இன்றைக்கு மாற்றப் போகிறார். உனக்கு 2வது ஒரு தருணத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். உன்னை ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை அவர் பூர்ணமாய் அவர் நிறைவேற்ற போகிறார். உன்னுடைய வாழ்க்கை முடிவடையலை, ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு இந்த நாளிலே அவர் கட்டளிட போகிறார். அப்படி இருக்கிற இடத்துல நாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். உனக்காக நீதி உள்ள நியாயாதிபதியாக, உனக்கு சாதகமாக அவர் தீர்ப்பை கொடுக்கிற ஒரு நீதி உள்ள ஒரு நியாயாதிபதி உண்டு. ஹல்லேலூயா. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து நீ நீதியுடையவராய் தீர்ப்பளிக்கிறவர் என்று அந்த சங்கீதக்காரன் சொன்னது போல இன்றைக்கு கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு என்ன அநியாயத்தை நீ அனுபவித்து கொண்டிருந்தாலும் நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்ப்பீர்களா? மேலும் இன்று இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் இப்பொழுது ஒரு விடுதலை ஆண்டவர் இப்பொழுது உனக்கு கட்டளையிடுகிறார். உன்னுடைய வாழ்க்கை விதியையே ஆண்டவர் மாற்றி அமைக்கப் போகிறார். ஒரு புதிய காரியத்தை, மகனே உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். ஆண்டவர், அநியாயமாய் நான் கஷ்டப்படுகிறேனே, அந்நீதியாய் இந்த அவமானம், அந்நீதியாய் இந்த காரியங்களை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு தீங்கு இழைக்கப்பட்டு இருக்கிறது, என்னை ஏமாற்றிட்டாங்க ஆண்டவரே, இந்த காரியத்தில் ஆண்டவரே நான் எத்தனையோ காரியத்தை நான் இழந்து நிற்கிறேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக நீதியான ஒரு தீர்ப்பை அவர் கொடுக்க போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி இப்பொழுது நீங்கள் உண்டு, கர்த்தர் உண்டு, அவரை பார்த்து கேளுங்க. அப்பா, எனக்கு நீதி செய்யுங்க ஆண்டவரே, இந்த வழக்கு எனக்கு விரோதமாக போட்டு இருக்கிறார்கள் அப்பா, இந்த அநியாயமான காரியம் செய்யப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே, அநியாயமாக எனக்கு வர வேண்டியதை பறித்து கொண்டாங்க ஆண்டவரே, இவ்வளவு அநீதியை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன், என்ன தவறு செய்தேன்னு தெரியல, என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டத்தை சிறு வயதிலிருந்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு மனம் இறங்குங்க. ஹல்லேலூயா. இந்த மருத்துவ அறிக்கை உங்களுக்கு விரோதமான ஒரு தீர்ப்பை போல வந்திருக்கலாம், அந்த தோல்வி ஒரு தீர்ப்பை போல வந்திருக்கலாம், நீ எழும்ப போவதே இல்லை, உனக்கு நம்பிக்கையே இல்லை என்ற ஒரு சோர்வு உனக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பலர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்.
இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் என்னுடைய உழைப்பெல்லாம் விருதா போகுது, எல்லாம் நஷ்டமாக போகுது, என்னுடைய எல்லா முயற்சியும் வீணாக போகுது, எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்படுகிறேனே, எல்லாமே ரிஜெக்டட்னு வருது என்று நீ சோர்வோடு கூட இருக்கிறாயோ, இதுதான் என் வாழ்க்கையை என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு ஹல்லேலூயா பரலோக நீதிமன்றத்துக்கு அதை கொண்டு செல்லுங்க. உங்களுடைய அநியாயத்தை, உங்களுடைய அநீதியை இன்றைக்கு பரலோக அந்த ஹல்லேலூயா உச்சி நீத மன்றத்திற்கு ஹல்லேலூயா இப்பொழுது அதை கொண்டு செல்லுங்க. உச்சி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லுங்க. கர்த்தாவே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? ஹல்லேலூயா. யோசேப்பு கதறினது போல நீங்களும் கர்த்தரை நோக்கி கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ? ஆண்டவரே இந்த அநீதியை ஆண்டவரை நீர் மாற்ற மாட்டீரோ? என்னுடைய வாழ்க்கையில் பின்தொடர்ந்து வருகிற என் வேதனையை நீர் மாற்ற மாட்டீரோ? ஹல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட வேதனையை அனுபவித்துக் கொண்டு இருந்தாலும் அதன் மத்தியில் கர்த்தர் உனக்கு நீதி செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. பலத்த சத்துருக்கள் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், அவர்களுடைய மிரட்டுதல் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம், உனக்கு விரோதமாக வழக்குகளை அவர்கள் போட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை நான் உனக்காக வழக்காடுவேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ நீதி உள்ள தீர்ப்பை கொடுக்கிறவர் நான் அல்லவா? நீதி உள்ள தீர்ப்பை உன் வாழ்க்கையில் கட்டளெடுக்கிறவர் நான் அல்லவா? ஹல்லேலூயா. ஏன் மனமடைந்து போகிறாய்? நீ திக்கற்றவன் அல்ல, உதவியற்றவன் அல்ல. இதுதான், இந்த தோல்விதான் உன்னுடைய முடிவு அல்ல, இந்த பிரச்சனை தான் உன்னுடைய முடிவு அல்ல. இதோ கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கட்டளிட அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் தீர்ப்பையும் மாற்றி உனக்கு அனுகூலமான, உனக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை அவர் கட்டளையிடுகிறார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் அந்த தீர்ப்பு உனக்கு உண்டாக போகிறது. உன்னுடைய வேலை விஷயத்தில் உன் பிசினஸ்ல அந்த தீர்ப்பு உண்டாக போகிறது. நீதி உள்ள தீர்ப்பை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கையே இல்லை, எனக்கு எதிர்காலமே இல்லை என்று சொல்லாதே. இந்த நோயில தான் நான் மடியணும், எனக்கு வாழ்க்கை நம்பிக்கையே இல்லை என்று சொல்லிவிடாதே. இனி எனக்கு ஒரு இரண்டாவது தருணமே இல்லை என்று சோர்ந்து போகி விடாது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையில் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனம் தளர்ந்து போய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய கரம் குறுக்கிடுகிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார். இன்றைக்கு உன்னுடைய முறையை உன் பெருமூச்சை கர்த்தரிடத்துல கொண்டு சென்று, எனக்கு நீதி செய்தருளும் ஆண்டவரே, நீர் எனக்கு நீதி செய்வீராக, எனக்கு நீதி செய்வீராக, இப்பொழுது என் பிள்ளைக்கு நீதி செய்வீராக. ஆண்டவரே என் பிள்ளை இந்த கஷ்டத்தை ஆண்டவர் அனுபவிக்குது, ஆண்டவரே இது அநியாயமான ஒரு காரியம் ஐயா, இது ஒரு அநியாயமான காரியம் நடந்திருக்கிறது ஐயா, இதை நீர் மாற்றி அமைத்து தான் ஆக வேண்டும். என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதத்தை செய்து தான் ஆக வேண்டும். தடைப்பட்ட இந்த திருமணத்தை நீர் தான் நடத்தி தர வேண்டும். ஆண்டவரே இந்த படிப்பு விஷயத்தை நீங்க தான் ஆண்டவரை பொறுப்பெடுக்கணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது மனம் இறங்குகிறார். நீதியின் நியாயமா அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் இன்றைக்கு அவரிடத்தில் நீங்க கொண்டு செல்லுங்க. ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ரீமா லஹ தரமா ஷஹ தீனேமே ரஹ தீனேமே ரீனா தரமா. சத்துருகிட்ட எல்லாம் ஹல்லேலூயா தீர்ப்புகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். அந்தகார லோகாதிபதியுடைய தீர்ப்பை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளையும் இப்பொழுது அவர் நிர்மூலமாக்குகிறார். வாய்களை திறந்து இப்பொழுது கேளுங்க. ஒரு விடுதலை, உன்னுடைய விடுதலையின் நேரம் இது, உன்னுடைய விடுதலையின் நேரம். கர்த்தர் உனக்காக ஒரு நல்ல தீர்ப்பை தமது ராஜ்யத்திலிருந்து, தமது சிங்காசனத்திலிருந்து நீதி உள்ள தீர்ப்பை உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஒரு நேரம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவரிடத்துல முறையிடுங்க. ஹல்லேலூயா. எனக்காக ஆண்டவரே மனம் இறங்குங்கப்பா, எனக்காக மனம் இறங்க, எனக்கு குணமாக்குங்க ஆண்டவரே, எனக்கு சுகத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே, இந்த தரித்திரத்தில் இருந்து என்ன ஆண்டவரை மீட்டு எடுத்துறலும் ஐயா. ஹல்லேலூயா. அநியாயமா இதை அனுபவித்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு வர வேண்டியது பறிக்கப்பட்டு போய் ஆயிற்று, எனக்கு இறங்குவீராங்க. இந்த டிப்ரெஷன்ல இருந்து என்னை விடுவிப்பீராங்க, இந்த தோல்வியிலிருந்து என்னை விடுவிப்பீராங்க, இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிப்பீராங்க. இப்பொழுது கர்த்தரை நோக்கி கேளுங்க. ஹல்லேலூயா. இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுகிற ஒரு நேரம். ஹல்லேலூயா. அவங்களுடைய சுவாபெல்லாம் வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே தவறான வழியில போறாங்களப்பா, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். என்னுடைய பிள்ளைகளை ஆண்டவரே எந்த ஆண்டவரே சத்துருவம் கவ்வி கொண்டு போக நான் இடம் கொடுக்க போவதில்லை ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
என்னுடைய பிள்ளைகளை மீட்டு கொள்ளுங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இப்பொழுது கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன், உனக்காக நான் யுத்தம் செய்ய போகிறேன். நான் உன்னை கை தூக்கி எடுக்கிறவர் அல்லவா, உயரத்திலிருந்து கை நீட்டி உன்னை தூக்கி எடுக்கிறவர் நான் அல்லவா. என்னுடைய நீதியின் வலது கரம் இன்றைக்கு உனக்காக நீட்டப்படுகிறது. என்னுடைய நீதியின் வலது கரம் இன்றைக்கு உனக்காக நீட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவின் நாமத்தினால் இந்த தரித்திரம் ஒளியட்ட ஆண்டவரே, இந்த நஷ்டங்கள் ஒளிந்து போகட்ட ஆண்டவரே, இந்த பாடுகள் அந்தகாரம் ஒளிந்து போகட்ட ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரிவினையும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ரீமே ரீஹே தீரேமே ஷக தன தரமா. அடிக்கடி ஆகிற அந்த மிஸ்கேரேஜ் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த கரு சிதைவை ஆண்டவர் மாற்றுகிறார். நீ முழு குழந்தையை நீ பெற்று எடுக்க போகிறாய் இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது ஆண்டவரே, எல்லா சாபத்தின் வல்லமைகளும் இப்பொழுது முறிக்கப்படுகிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு சர்ப்பத்தின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறதுக்காக நன்றி. எங்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதியாக நீர் எழுந்தருளுகிறதுக்காக நன்றி. ரீமே லேகே தீனே ஷெகே தீனே ரீகந்த நதரமா लेहे दीने में री कंदला दरमा लह दनमा रेहे दीने में लीहे देने में हालेलूया हालेलूया. ஒரே இதை பிடிக்காதீங்க, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, ஒரு விடுதலையை தாங்கப்பா, ஒரு விடுதலையை தாங்க. இன்றைக்கு கர்த்தரை நோக்கி கேளுங்க. ரீமா லக தூனேமே ஷக தூனேமே ரீகந்தல தரமா. இப்பொழுது இப்பொழுது ஒரு விடுதலை நேரம், இப்பொழுது ஒரு விடுதலை நேரம், இப்பொழுது விடுதலை நேரம். சாபத்தின் வல்லமைகள் இப்பொழுது முறிக்கப்படுகிற ஒரு நேரம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது, அவருடைய அக்கினி இறங்குகிறது. எல்லா சாபத்தின் வல்லமைகளும் முறிக்கிற தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது உன்னை விடுவிக்கிறார் இயேசு. இப்பொழுது உன்னை விடுவிக்கிறார். இப்பொழுது இயேசு உன்னை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை குறித்த ஒரு பயத்தை சத்துருவின் இருதயத்தில் கர்த்தர் இப்பொழுது கட்டளையிடுகிறார். அவன் பின்னிட்டு ஓடும்படி நான் செய்வேன். உனக்கு விரோதமாய் வருகிற எதிரிகள் உன்னை கண்டு ஓடும்படி நான் செய்வேன். உன் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நேரம். உன்னை பின்தொடர்ந்து வருகிற சாபத்தின் வல்லமைகளை இன்றோடு நான் பிடுங்கி எறிகிறேன். வேரோடு அழிக்கப்படுகிறது, வேரோடு அழிக்கப்படுகிறது, வேரோடு அழிக்கப்படுகிறது. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுகிறது. அவனுடைய தீர்ப்புகள், அந்தகார லோகாதிபதியுடைய தீர்ப்புகள் இப்பொழுது மாற்றப்படுகிறது. இது ஒரு புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்வேன். இனி நீ ஒரு ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறுவாய், ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒரு வித்தியாசத்தை நான் கட்டளிட போகிறேன். லேஹே தேரேமே ஷக தீனேமே ரீகந்தல தரமா. இனி நீ சோர்ந்து இருக்க போவது இல்லை. கர்த்தர் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில் செய்கிறார், புதிய காரியத்தை அவர் செய்கிறார். இயேசு ராஜா உன்னுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறார். ஹல்லேலூயா. நீதி உள்ள நியாயாதிபதியாக, நீதி உள்ள நியாயாதிபதியாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறார். லேஹே மேரே देने में शगदन दरमा ஓரமா ரீதனே மே ரீதனமா லிஹதன தரமா. எல்லா சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அவனிட்ட எல்லா ஆண்டவரே, அவனுடைய தீர்ப்புகள் எல்லாம் மாற்ற அமைக்கப்படுகிறதுக்காக நன்றி. மாத்திரமல்ல, நீ இழந்ததை நீ திருப்பிக் கொள்ள போகிறாய். ஆண்டவர் 10 மடங்கு உனக்கு தரப்போகிறார். 2 மடங்கு நீ பெற்றுக்கொள்ள போகிறாய். நீ வெறுங்கையாய் போக போவதில்லை. ஐயோ, நான் எல்லாம் இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேன் என்று சொல்ல போக போவதில்லை. நீ வெறுங்கையாய் நீ போக போவதில்லை. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், சத்துருவை நான் கொள்ளையிடும்படி நான் அவனுடைய ஐஸ்வர்யத்தை உன்னுடைய கரத்தில் நான் கொடுப்பேன். லீஹே தீனேமே தீரேமே ஹரீமே லீகந்தன தரமா. விட்டு விடாதே, சத்துருவை தொடர்ந்து பிடி. இயேசுவின் நாமத்தினாலே என் ஆசீர்வாதத்தை திருடுகிற இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு கிரியைகளை அழிக்கிறேன் ஐயா. சத்துருவை பின்தொடருவேன். அவனுடைய கரத்திலிருந்து என்னுடைய ஆசீர்வாதம் பிடுங்கிக் கொள்ளுவேன். அவனை கொள்ளையிடுகிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீ வேதனைப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக, நீ மனஸ்தாபப்பட்ட நாட்களுக்கு தக்கதாக
ஐயோ நான் இழந்தனே என்று இரவும் பகலும் நீ துக்கித்து அழுத நாட்களுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் நாட்களை நான் கட்டளிடுகிறேன். ரீமா லக தூரேபே ஷகதனமா லகதனமா ரேஹேமே லேதனேமே ரீதேரேமே. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்களாக, இழந்ததை பெற்றுக்கொள்வார்களாக, அது 2 மடங்கு பெற்றுக்கொள்வார்களாக, 10 மடங்கு அதை பெற்றுக்கொள்வார்களாக. வெறுங்கையாய் அவர்களை போக விட போவதில்லை ஐயா. நீ நீதி உள்ள நியாயாதிபதி, நீ நீதி செய்கிறதுக்காய் நன்றி, எங்களுக்காக நீதி சரி கட்டுகிறதுக்காக நன்றி. ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் குறை உண்டாயிருந்தா எங்களை மன்னிங்க ஆண்டவர். அது நிமித்தம் சில எதிர்மறையான தீர்ப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இல்லை, உன்னுடைய வாழ்க்கை இதோடு முடியலை. தோல்வியோடு வெக்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கை முடிய போவதில்லை. நீ சொல்லுகிறாய், நான் துக்கத்தோடு என்னுடைய கல்லறைக்கு நான் செல்வேன், வேதனையில் நான் போவேன் என்று நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக நான் 2வது ஒரு தருணத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டத்தை நான் பரிபூர்ணமாய் நிறைவேற்றுவேன். உன்னுடைய அழைப்பை நீ நிறைவேற்றுவாய். உனக்காக நான் வைத்திருக்கிற காரியங்களை நீ நிறைவேற்றுவாய். உன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் அந்த காரியத்தை நான் நடப்பித்து தருவேன். ஹல்லேலூயா. இதோ உனக்காக நான் ஒரு புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். இனி நீ நெருக்கப்பட போவதில்லை. அந்த உபத்திரவத்தில் இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். மீண்டுமாக உன்னுடைய இலக்கை அடையும்படி நான் உனக்காக ஒரு வழிவாசலை கர்த்தர் இன்றைக்கு உனக்காக திறக்கிறார். கரங்களை உயர்த்தி, எனக்காக நீதி செய்கிறவரே, ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரீமா லக தூரேமே ஷக தன தரமா. ஜெயத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் கொடுக்கிற தீர்ப்பு தான் ஆண்டவரே இறுதியான தீர்ப்பு. ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற தீர்ப்பு அல்ல, நீர் கொடுக்கிற தீர்ப்பு ஆண்டவரே. நீதி உள்ள நியாயாதிபதியாக ஆண்டவரே என்னுடைய காரியத்தை பாருங்க, என் வழக்கை பாருங்க ஆண்டவரே, என்னுடைய முறையீடுதலை பாருங்க ஆண்டவரே. நினைத்தருளும் ஐயா. ஹல்லேலூயா. எனக்காக நியாயம் செய்யும்படி நீர் இறங்கி வருகிறதுக்காய் நன்றி. யுத்தம் பண்ணுகிறதுக்காக நன்றி. ஜெயம் கொடுக்கிறதுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ரஹமலஹ தூரேமே ஷஹதனமா ரீதனதலமா ரேமேலே ஹெதினேமே ரீகந்தலதரமா. நன்றி செலுத்தி துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.